இந்த முறை இதயம் மாணிக்கங்கள் நாமளும் நம்மளோட திரிசூல் வேலோட வந்து புறப்பட போறோம். ராவணேஸ்வரன் திருப்பளவு கண்ணிலே இருந்து லிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து புனித யாத்திரை சென்று காணொளி தொடர்ச்சி. நாங்கள் வேலோடு மலையிலிருந்து பாத யாத்திரையாக வந்து உவந்தமலை சென்றடைந்து உவந்தமலையிலிருந்து நாங்கள் இப்போது கடைசியாக வள்ளிபாலத்திற்கு வந்திருக்கின்றோம். அங்குள்ள ஆற்றில் எங்கள் வேல்களை அபிஷேகம் செய்து எங்களுக்கும் அபிஷேகம் செய்து இதிலிருந்து தூய்மை அடைந்து கதிராமன் பயணத்துக்காக நாங்கள் தயார். ஓகே, ஸோ நான் பிரிட்ஜில் இருந்து, அதாவது அந்த பாலத்திலேருந்து மேலேருந்து, அதாவது பாலத்துக்கு மேலேருந்து கீழே பார்த்தா அந்த வியூ எப்படி தெரியும் அப்படிங்கிறத காண்பிக்கிறதா சொல்லியிருந்தேன். ஸோ அதோடய சாப்பிட வந்துட்டேன், அதனால் அந்த பக்கம் போகலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குண்ட வேலைகள் வந்து செய்து பாதியோடு வந்து நிறுத்தப்பட்டிருக்குது. அதில் வந்து இனி கோலங்கள் மேலே போடுற வேலைகள் எல்லாமே இருக்குது. ஸோ அதற்கு முன்னால் வந்து இன்றைக்கி எல்லா பேரோட வேலுக்கும் வந்து அபிஷேகம் நடக்க போகுது. அபிஷேகமும் வந்து இங்கே உள்ள வள்ளி பாலத்துக்கு கீழே இருக்கிற அந்த ஒரு ஆற்றுல தான் வந்து இந்த அபிஷேகம் நடக்க போகுது. ஸோ அதற்காக வந்து எல்லாருமே வந்து தயாராகிறாங்க. நாமளும் நம்மளோட திரிசூல் வேலோட வந்து புறப்பட போகிறோம். நல்லபடியாக வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்து குண்டத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நைட்டுக்கு வந்து பூஜைகள், அதே மாதிரி குண்டல யாகங்கள் எல்லாமே வந்து நடக்கும். ஸோ அது வரைக்கும் அப்படி கண்டினியூ வந்து நம்ம ட்ராவல் பண்ணுவோம். எல்லாருமே போகிறாங்க அவங்களோட வேல் கூட, நாமளும் நம்ம திரிசூல் அண்ட் வேல் கூட. அஜோகரா Adohra, 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 Namah Shivaya. ஓகே, நம்ம கொலம்பு ப்ரோ, அதாவது சிவம் ப்ரோ கிட்ட வந்து நம்மளோட ஆயுதத்தை வந்து ஒப்படைச்சாச்சு.
ஓகே, இப்போ எல்லாருமே ரெடி ஆகிட்டாங்க. அதாவது சித்தர்களின் குரல் என்றதை தாண்டி வேறையா வந்த பாத யாத்திரைகள் எல்லாருமே வந்து ஒன்றுபட்டிருக்கிறாங்க. அவங்களோட வேலுக்கு வந்து அபிஷேகம் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெரிய ஒரு மரம், ஒரு விருட்சம் ஒன்று விழுந்து கிடக்குது. அதை பார்க்கும்போது அது பெருக்க மரத்தை பார்க்குற மாதிரியே ஃபீல் ஆகுது. அவ்வளோ பெருசாக இருக்குது. அது அதோட சைஸை பாருங்க அப்படி இருக்குன்ட்டு. ஓகே, ஸோ அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, பார்க்கலாம். ஓம் நம சிவாய சரவண பவ சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சரவண பவ சிவாய நம ஓம். சரவண பவ சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சரவண பவ சிவாய நம ஓம். என்ற கமலங்களை பணிந்த வண்ணமாக வருடா வருடம் இது எங்களுடைய சித்தர்களின் குரல் குறுகியவர்கள் கபில்வத்தையிலே எங்களுக்கு இது போன்ற வழிபாடுகளை செய்வது வழமை. கடந்த 4 வருடங்களாக கதிராம பாத யாத்திரைக்கு பயணிக்கின்ற இந்த பாதையிலே வழமையாக எங்களுடைய குருஜி எங்களோடு வருகின்ற போது அவர்கள் வியாழ ஆற்றிலே இந்த அபிஷேகம் நடைபெறுவது வழமை. நேற்றைய தினம் என்னென்னா இந்த முறை ஒரு நாள் பிந்தி தான் இந்த யாத்திரைக்கு நாங்கள் வந்தாங்க. இல்லாட்டி பிரதோஷ காலத்தில் இந்த அபிஷேகத்தை வியாழ ஆற்றங்கரையிலே செய்வது வழமை. எனவே இந்த முறை இதுவும் மாணிக்க கங்கை இந்த வள்ளியம்மன் பாலத்திலே இந்த அபிஷேகம் நடைபெறுகிறது. ராவணேசன் இடுப்பளவு தண்ணிலே இருந்து லிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்ச ஒரு வழிபாடு தான் இந்த வழிபாடு. இது சித்தர்கள் மரபிலே வந்த வழிபாடு. எனவே இந்த வழிபாடை எங்களுடைய சித்தர் குரல் அமைப்பானது வருடா வருடம் செய்து வருவது வழமை. இந்த ஓடுகின்ற மாணிக்க கங்கையிலே தண்ணியிலே இருந்து இந்த மந்திர யுகத்தோடு இந்த வேலுக்கு அபிஷேகம் செய்கின்ற போது இதுக்கு சக்தி அதிகம். அது மாத்திரமல்லாமல் எங்களை இறைநிலைக்கு கொண்டு செல்லுகின்ற ஏனைய இடங்களிலே பார்த்தால் தெய்வங்கள் வேல்களுக்கு அபிஷேகம் நடைபெறும். எனவே நாங்கள் இந்த அடியவர்கள் எல்லாம் மனித நிலையிலே இருந்து இறைநிலைக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் வழிபாட்டினுடைய அடிப்படை தத்துவம். எனவே ஒவ்வொருவரும் இறைநிலையை அடைய வேண்டும், பக்குவம் அடைய வேண்டும், உயர்ந்த நிலைக்கு எல்லோரும் செல்ல வேண்டும் என்பதற்காக இங்கே சிவலிங்க பெருமானுக்கு அபிஷேகம் செஞ்சு வேலோடு சேர்த்து எங்களுக்கும் அபிஷேகம் நடைபெறும் என்பதை அடியவர்களுக்கு அறிய தருகின்றோம். எனவே அனைவரும் வரிசை கிரயமாக இருந்து இந்த வழிபாடை உங்களுடைய பிரார்த்தனைகளை முன்வைத்து இந்த ஓடுகிற மாணிக்க கங்கையிலே இருந்து வருகின்ற இந்த நேரிலே உங்களுடைய பிரார்த்தனையை முன்வைக்கின்ற போது உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. இது எங்களுடைய சித்தர்கள் காட்டிய வழி. எனவே இன்றைய தினம் உங்கள் அனைவருக்கும் முருகப்பெருமானுடைய திருவருளினால் அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது. எல்லோருமாக இந்த வழிபாடை செய்வோம் என்று அனைவரையும் கேட்டு வழிபாட்டை தொடங்குகிறோம். அபிஷேகத்தை ஓம் நம சிவாய சரவண பவ சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சரவண பவ சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சரவண பவ சிவாய நம ஓம்.
ஓம் நம சிவாய சரவண பவ சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சரவண பவ சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சரவண பவ சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சரவண பவ சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சரவண பவ சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சரவண பவ சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சரவண பவ சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சரவண பவ சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சரவண பவ சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சரவண பவ சிவாய. ஓம் நம சிவாய சரவண பவ சிவாய நம ஓம். 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 நம ஓம். ஓம் நம சிவாய சரவண பவ சிவாய 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 நம சிவாய சரவண பவ சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சரவண நம ஓம். ஓம் நம சிவாய சரவண பவ சிவாய 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 நம ஓம். ஓம் நம சிவாய ஓம். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சரவண பவ சிவாய நம ஓம். 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 சிவாய சரவண பவ சிவாய நம ஓம். ஓம் நம 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 ஓம். ஓம் நம சிவாய சரவண பவ சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சரவண பவ சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சரவண பவாய சிவ 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 ஓம். ஓம் நம சிவாய சரவண ஓம் நம சிவாய சரவண பவாய சிவ ஓம். 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 ஓம் நம சிவாய சரவண பவாய சிவ ஓம்.
பவாய சிவ ஓம். ஓம் நம சிவாய சரவண 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 பவாய சிவ ஓம். ஓம் நம சிவ ஓம். ஓம் நம சிவாய சரவண பவாய 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 சிவ ஓம். வாய சரவண பவாய சிவ ஓம். ஓம் நம சிவாய சரவண பவாய சிவ ஓம். ஓம் நம சிவாய சரவண பவாய சிவ ஓம். ஓம் நம சிவாய சரவண பவாய சிவ ஓம். ஓம் நம சிவாய
சிவ ஓம். ஓம் நம சிவாய சரவண பவாய 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 சிவ ஓம். ஓம் ஓம் நம சிவாய சரவண பவ சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சரவண 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 பவ 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 சரவண பவ சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சரவண பவ சிவாய நமக. ஓம் நம சிவாய சரவண பவ சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சரவண பவ சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சரவண பவ சிவாய நம ஓம். 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 ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய சரவண பவ சிவாய நம ஓம். 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 சரவண பவ சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய 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 சரவண பவ சிவாய நம ஓம்.
ஓம் நம சிவாய சரவணபவ சிவாய நம ஓம் ஆய சரவணபவ சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய 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 சரவணபவ சிவா ஓம் நம சிவாய சரவணபவ சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சரவணபவ சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சரவணபவ சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சரவணபவ சிவாய நம இந்த எங்களுடைய இந்த கங்கை அபிஷேகம் நிறைவேறும் என்பதை அடியவர்களுக்கு அறிய தருகிறோம். அதற்கு பிற்பாடு நீங்கள் தானாக நீராடி விட்டு போய் உடைகளை மாற்ற. ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவ சிவ சிவாய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் ஹர 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 ஹராய நம ஓம் ஹர 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 ஹராய நம ஓம் ஆய சிவாய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் ஹர 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 ஹராய நம ஓம் சிவாய சிவாய நம ஓம் சிவ சிவ சிவாய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் ஹர 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 ஹராய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் ஹராய நம ஓம் ஹர 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 ஹராய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் சிவ 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 சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய எல்லா அடியவர்களும் கால பெருமாள் உதவி செய்ய வேண்டும். தற்பொழுது நம்மளுடைய இந்த கங்கையிலே இங்க பெருமானுக்கும் வேல்களுக்குமான அபிஷேகம் நிறைவடைந்திருக்கிறது. 7 மணி அளவிலே சித்தர் யாகம் நடைபெற இருக்கிறது. எனவே அந்த யாகத்திலே கலந்து கொள்ள விரும்புகின்ற அடியவர்களும் அந்த யாகத்தில் கலந்து கொள்ளுமாறு உங்களை கேட்டுக்கொள்ளுகிறோம். இந்த காரியாலயத்துக்கு இடப்புறமாக அங்கே பந்தல் அமைக்கப்பட்டு யாக குண்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே சித்தர் யாகம் நடைபெறும் என்பதையும் அடியவர்களுக்கு அறிய தருகிறோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குண்ட வேலைகள் முடிஞ்சது. அதில் வெத்திலைகள் வைக்கிற அந்த வேலைகள் மட்டும்தான் இருக்குது பாக்கி. என்ன தரிசனா தான் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சது. தரிசனா இல்லைன்னா அது முடிஞ்சிருக்காது. நம்ம ஷியோர். ஸோ அங்கே நம்மளோட கனடா சாமியை வந்து
பிரசாதம் கொண்டு வந்து வச்சுட்டார். ஸோ இன்றைக்கி பிரசாதம் மக்களுக்கு வந்து இன்றைக்கி நைட்டில் சாப்பாடு கூட வந்து பார்த்திங்கன்னா பால்சோறும் சம்பளம் மதிய நாட கைவனத்தில் உருவானது. ஸோ லாஸ்ட்டு சித்தர்களின் குரலோட யாகம் இன்னைக்கு இந்த இடத்துல. ஸோ இதோட இன்னையோட யாகம் வந்து முடிவுறது ஈவினிங் டைம் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. கங்கையில் வந்து அங்கே வந்து அபிஷேகம் செய்ததெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து இன்னையோட யாகம் வந்து இங்கே முடிவடையுது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வரிசைக்கிணங்க சித்திரலின் குரலால் வந்து சாப்பாடுக்கு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்கல்ல. ஸோ அந்த பாற்சோறும் சம்பளம் நைட்டு சாப்பாடு ஸோ அங்கே வந்து கொடுப்படுது. அதையும் நான் காண்பிக்கிறேன் பாருங்க. ஸோ எல்லாருமே வந்து இப்போ லைனில் நிற்கிறாங்க. நம சிவாய சாப்பாடு கொடுப்படுது. ஓகே ஓகே சாப்பாடெல்லாம் வரிசைக்கிணங்க கொடுப்படுது. பார்த்தீங்கன்னு சொன்னால் சித்தர்களோட இறுதி யாகம் இன்றோட வந்து முடியுது. ஸோ உண்மையில் நல்லபடியாக யாகம் முடிஞ்சு எல்லோரும் ஆகுதி போட்டு கொண்டிருக்காங்க. ஆகுதி போட்டுட்டு எல்லோரும் அக்கினிக்கு வந்து நன்றி சொல்லி எல்லோரும் விடைபெற போகிறாங்க. உண்மையில் பெரியதொரு பாக்கியம் எல்லாருக்குமே வந்து உண்மையில் ஹோம குண்டத்துக்கு முன்னுக்கு இருந்து இந்தளவுக்கு வந்து ஆசை பெறுறதுன்றது வந்து சாதாரணமாக கிடைக்காது. ஆனால் சித்தர்களின் குரலினால் இந்த ஒரு பாத யாத்திரையை மேற்கொள்ளும் போது இத்தனை யாத்திரைகளுக்கு அது கட்டியிருக்குன்னு சொன்னால் அது பெரிய பாக்கியம், அவர்கள் செய்த பாக்கியம் அப்படி சொல்லியாகணும். உண்மையில் அத்தனை மூலிகைகளோட அந்த அக்கினியில் வந்து எரிக்கப்பட்டு அந்த குண்டம் வந்து எரிஞ்சு இந்த யாகம் வளர்க்கப்படும் போது அந்த குண்டத்தில் இருந்து எரிஞ்சு வழியில் வரக்கூடிய அந்த ஒரு சக்தி அவங்களுடைய உடம்புல வந்து அவ்வளோ சக்திகளை கொடுக்கும். ஸோ அவ்வளோ அற்புதமான ஒரு யாக குண்டம் வந்து அருமையாக வந்து நடந்து முடிச்சுது. ஸோ இனிமேல் வந்து அடுத்த யாகம் இந்த யாத்திரைகளில் அடுத்த வருஷம் ஆரம்பமாகும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலோடு மலையில் இந்த தொடர் யாகம் வந்து நடந்து கொண்டிருக்கு. சித்தர்களுக்கான யாக வேள்விகள் நடந்து கொண்டிருக்கு. ஸோ இதில் வந்து கலந்து கொள்ள முடியாதவங்க நீங்கள் வேலோடு மலைக்கு வரலாம். ஸோ நீங்கள் இப்போ கூட வந்து சித்தர்வேலி உங்கள் பேஜில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது எப்போ முடியும் அப்படிங்கிற டேட் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ அதில் போய் பார்க்கலாம். புண்டரிக தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்த முன் கொஞ்சி நடனம் புரியும் கந்த வேளே கொண்ட நடனம் பதம் செந்திலும் எந்த முன் கொஞ்சி நடனம் புரியும் கந்த வேளே பொங்கைதுர மங்கையின் சந்தமன முந்திடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே பொங்கைதுர மங்கையின் சந்தமன முந்திடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே தம்பிரானே புனித யாத்திரை மீண்டும் தொடரும்.